ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நேரடியாகவே சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு 3 நபர்களை நமக்கு தெரிந்த வகையில் வேதாகமம் அடையாளம் காண்பிக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயுல 1 அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கும் போது, இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்றாரு. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல ஒரு பெயர் குறிப்பிடாத ஒரு நபரையும் அதே போல அவர் சொல்லுவார். ஒரு வேசித்தனம் வந்து அவர் செய்திருப்பாரு. அது நிமித்தமாக இந்த வார்த்தையை பவுல் அவர்கள் சொல்லுகின்றார். அதை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த 3 நபர்களும் நேரடியாகவே சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இமெனேயும் அலெக்சாந்தரும் விசுவாசத்தை சேதப்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு காரியமானது அங்க சொல்லப்பட்டிருக்குது. அதே போல 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேர் குறிப்பிடாத அந்த நபர் ஒரு வேசித்தனம் செய்ததாக அங்க சொல்லப்படுகின்றது. அந்த 1லிருந்து அந்த 4 வசனங்கள் வாசிக்கும் போது, அதாவது 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 4 வசனங்கள் வாசிக்கும் போது அந்த வேசித்தனத்தை பத்தி அங்க பேசியிருப்பார். அப்ப இந்த 2 முக்கியமான காரியங்கள் செய்தவர்கள் சபைக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படக்கூடாது அப்படின்றதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் அங்க சொல்றார். இவர்களை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுல ஒரு தண்டனை மாத்திரமல்லாமல் அவர்களை மறுபடியுமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன பண்ணியிருக்காருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் உள்ள வச்சிருக்கிறார். ஸோ நல்லா கவனிக்கும் போது சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகம் ஒட்டுமொத்தமாகவே யாருடைய ஆளுகையின் கீழே கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது. அப்படின்னா சாத்தானுடைய அந்த வஞ்சகமான சிந்தனை, அவனுடைய செயல்கள், போதனைகள், மாம்சத்துக்குரிய இழிவான காரியங்கள், இதெல்லாம் தான் உலகத்துக்குள்ளாக இன்னைக்கு பெருகிட்டு இருக்குது. ஒட்டுமொத்தத்துல பாவங்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா மறுபடியுமாகவே அவர்கள் உலகத்துக்குள்ள தங்களுடைய சுய எண்ணங்கள் அடிப்படையில வாழ அனுமதிப்பது, தங்களுடைய அந்த மாம்சத்தின் விருப்பத்தின் அடிப்படையில வாழ அனுமதிப்பது. இவ்வாறு அனுமதிக்கப்படும் பொழுது சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கு அடையாளமாக வேதம் காண்பிக்கின்றது. அன்பானவர்களே, இந்த வகையில அதாவது விசுவாசத்தை கெடுத்தவர்களும்
பரிசுத்தமான வாழ்க்கையை காத்து கொள்ளாமல் வேசித்தனம் பண்ணவர்களையும் சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தல் என்பது அவர்களை மறுபடியுமாக உலகத்தின் போக்கில் விட்டுவிடுவது, தங்களுடைய மாம்சீக எண்ணங்கள் அடிப்படையில தாங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க அனுமதிப்பது. இவ்வாறு செய்யும் பொழுது அந்த உலகத்தின் காரியத்தின் மூலமாக பல அனுபவங்கள் பட்டு, துன்பங்கள், துயரங்கள் பட்டு, கர்த்தருடைய மகா மேன்மையான அந்த ஆசீர்வாதங்களை இழந்துவிட்டோம் என்று புரியும் பொழுது, நிச்சயமாகவே அவர்கள் மறுபடியும் தவறு செய்யாதவர்களாக திரும்பி வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பதை இந்த இடம் காண்பிக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த வகையிலும் விசுவாசத்திற்கு துரோகம் பண்ணாதவர்களாகியும் பரிசுத்தமான வாழ்க்கையை காத்து கொள்கின்றவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் இதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில இன்னைக்கு உலகத்துல அநேகர் விசுவாசத்துக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களை கடவுள் இந்த உலகத்தின் பாதையில் விட்டுவிட்டார். அவர்கள் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக சேர்த்துக் கொள்வார் என்பதையும் புரிந்து கொள்கின்றோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.